ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணம் செய்கிறதுக்கோ மறுமணம் செய்கிறதுக்கோ தகுதி வேணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சரி, திருமணம் செய்கிறதுக்கு தகுதி வேணும் அப்படின்னா என்னென்ன தகுதியெலாம் வேணும் அப்படின்னா, கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரங்கிறது தகுதியாக வேணும். சரி, கன்னினா முதல்ல என்னது அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு நடவடிக்கையும் கன்னித்தன்மையான முடிவுகள் இருக்கணும். இதை தான் கன்னின்னு சொல்லக்கூடியது. கற்பனை என்னது அப்படின்னா, நம்மளோட உடலுக்கோ மனதுக்கோ என்ன செய்யுது, கெடுதல் விளைவிக்க மாதிரி எந்த செயலும் நடக்கக்கூடாது. பாதுகாப்பான கலாச்சாரம் என்னது அப்படின்னா, பிறருக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காமல் நாம் பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு பிறருக்கு கெடுதல் விளைவிக்க மாதிரி நாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பாதுகாப்பான கலாச்சாரத்தில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், இந்த சமுதாயத்தில் அதாவது வீடியோ கால் பண்ணுறது, இந்த திருமணம் முடியாத பசங்கக்கிட்ட என்ன செய்கிறது அப்படின்னா, நிறைய வீடியோ கால் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு, அதாவது கெட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நிறைய பிள்ளைகளுக்கு மாங்கல்ய பலன் இல்லாமல், மாங்கல்ய பாக்கியம் இல்லாமல் என்ன செய்யுது, தவிர்க்கப்படுது. அந்த என்ன செய்யுது, அவங்களுக்கு போயிடுது. இந்த மாதிரி செயல்களை என்ன செய்யாங்க, யாருமே செய்யாங்க. சமீபத்தில் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது. ஒரு பெண் என்ன செஞ்சுருக்கிறா அப்படின்னா, அவளுக்கு திருமணம் ஆகி என்ன செஞ்சுருக்கு, 2 குழந்தைகள் இருக்குது, கணவன் இருக்கிறாங்க. கணவன் நல்ல சம்பாத்தியமாக ரயில்வேயில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ் அட்ராக்ஷன், அவளுடைய சின்ன வயசில் ஒரு அட்ராக்ஷன், எக்ஸ் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது மகரந்த ஒரு உணர்வு, இல்லை மகரந்த சேர்க்கை கூட சொல்லலாம். அந்த மாதிரி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 பேரும் வெஜிடேரியன் உணர்வு. ஆனால் எக்ஸ் அட்ராக்ஷன் சொல்லப்படுறது வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் உணர்வுன்னு தான் அது எக்ஸ் அட்ராக்ஷன் சொல்லக்கூடியது. இந்த அட்ராக்ஷனில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெண் வந்து என்ன செஞ்சுருக்கா, ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கா. அவளுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. திருமணம் முடிஞ்சு அவள் இந்த மாதிரி ஒரு 2 குழந்தைகள், ஹஸ்பண்ட் நல்ல ஒரு வேலை, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னொரு ஆணுடன் என்ன செய்கிறா, அது திருமணம் ஆகாத ஒரு பையன்கிட்ட என்ன செஞ்சிட்ருக்கா, பேசிக்கிட்டே இருக்கிறா. பேசி 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 என்னாச்சு, கடைசியில் அந்த பையனுடைய மனசில் ஃபுல்லாக அவளுடைய ஆசை வார்த்தைகளை பேசி பேசி வீடியோ காலில் இருந்தா. திருமணம் ஆகி அவள் முதல் தாரத்தில் இருந்தாலும் 2வது அவளுடைய அற்ப காரியமான ஒரு அசிங்கமான இந்த கேடுகெட்ட வேலைகளை என்ன செஞ்சிட்ருக்கா, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா கெட்ட ஒரு விஷயமா அப்படின்னா, இது ஒரு பாவக்காரியத்தை குறிப்பிடுவதாகும். ஏன்னா மனம் முடிக்கக்கூடிய எண்ணத்தில் அவள் பேசவில்லை. காரணம் என்ன, சும்மா அப்படி பேசிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு மனத்தை வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறது, மனதை ஒரு சாக்கடையாக ஆக்கி கொண்டிருக்கிறாள். மனம்ங்கிறது தன் கணவனை நினைத்து மட்டும் என்ன செய்கிறது, மாங்கல்ய பலனை உருவாக்குவது. இது அப்படி இல்லாமல் என்ன செய்கிறா அப்படின்னா, கணவனுடன் வீடியோ கால் பேசுவதும் இந்த மாதிரி செயல்களை செய்வதும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை தான் இது குறிக்கிறது. இதனால் என்ன செய்ய வேண்டும், யாருமே என்ன செய்யக்கூடாது, இந்த தவறை என்ன செய்யக்கூடாது. மனம் முடிக்கக்கூடிய இனத்தில் அது திருமணமோ மறுமணமோ யாரிடமாவது ஏதாவது ஒரு நபரை பேசி வைத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் அப்படின்னா கூட, இல்லை அவர்கள் ஒரு வயதுக்கு வரக்கூடிய பட்சத்தில் அவர்கள் பகுத்தறிவு ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜில் என்ன செஞ்சுக்கலாம், தானே முடிவெடுத்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. மனம் முடிக்கக்கூடிய எண்ணத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு எந்த தவறும் இல்லை. அதே சமயத்தில் அது விதவை பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரத்திலிருந்து தான் விடுபட்டு தன்னிடம் என்ன இந்த அலைன்ஸ் நாம் பார்த்துருக்குறோமா என்கிறதை நாம் என்ன செய்யணும், ஒரு நேரம் சிந்தித்து என்ன செய்யணும், அதை நாம் முடிவெடுக்க வேண்டும். காரணம் என்றால் கன்னி கற்பு சும்மா எங்கேயாவது என்ன செஞ்சுக்கணுன்னு, எனக்கு வசதி இல்லை, அதாவது இப்போ வசதியான ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய உதாரித்தனமான காரணங்களால் கணவனால் கைவிடப்பட்டு அல்லது விதவை பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் அவர்களை யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து அவர்களை நாம் என்ன செய்து மறுமணத்திற்கு எந்த ஒரு இடத்தில் நாம் பேசி மகிழ்வதால் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. மற்றபடி நம்ம கணவனால் கைவிடப்பட்டு ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறோம். அதே சமயத்தில் அந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணையோ விதவை பெண்ணையோ பேசிக்கிட்டு மனமுடிக்கக்கூடிய
இடத்தில் பேசிக்கிட்டு திருமணமோ அல்லது மறுமணமோ பேசிக்கிட்டு நாம் அவர்களை ஏமாற்றினால் கண்டிப்பாக அவர்கள் கணவன் துணைவன் ஒரு புருஷன் அப்படிங்கிற ஒரு என்ன செய்யும் ஒரு சமமான ஒரு விஷயமாக தான் அது கருதப்படும். அந்த காலத்திலேயே சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அவர் என்ன சொல்கிறார், அவர் தான் நீதிபதி. அவர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது இந்த அதாவது ஒரு நபரை மனம் என்கிற பேரில் அவர்கள்ட்ட பேசினால் அவர்கள் கணவன் என்கிற ஒரு விஷயத்தில் தான் அவர்கள் பேசி புருஷனுங்கிற ஒரு முடிவு இதில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்போ அவங்களோட ஆசை வார்த்தைகளை பேசி அவங்களை குழப்பமடைத்து என்ன செய்யக்கூடாது, இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனால் என்ன செய்ய வேண்டும், அவர்களை கண்டிப்பாக ஏமாற்றாமல் நல்லபடியாக திருமணமோ மறுமணமோ தகுதியான ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்து வாழ்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது இதை என்ன செய்யணும், கண்டிப்பாக நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நிறைய பேருடைய வாழ்க்கைகள் என்ன செய்யுது அப்படின்னா மிளிர ஆரம்பிக்குது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இப்படி நிறைய இந்த மாதிரி தவறுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யும், ஒரு தாயுடைய மனம் குழப்பமடைகிறது. அடுத்தவளுடைய கணவனை இந்த மாதிரி பேசி அழைத்து பேசிக்கிட்டு நாள்களை கழிச்சுக்கிட்டு உட்காரும் பொழுது அவங்களுடைய தன் வீட்டில் இருக்கும் மனைவியே என்ன செய்யணும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அதனால் அதை தவிர்த்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையை மிளிர வைக்க வேண்டும். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் திருமணம் செய்ய தகுதி வேணும் என்கிறத இந்த வீடியோவில் பார்த்தும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.